தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தூத்துக்குடி சார்பாகவும் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த சர்வதேச தாய்மொழி தினம் மற்றும் பொதுவுடைமை நூற்றாண்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அகத்தியன் தொட்டிலிட்டு, தொல்காப்பியன் தாலாட்டி, கம்பன் சீராட்டி, மூவேந்தர்கள் பாராட்டி, வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்னும் கன்னித்தமிழாய், சங்கத்தமிழாய், செந்தமிழாய், அன்னை தமிழாய் இருக்கக்கூடிய என் தமிழ் அன்னைக்கு முதற்கண் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உலக தாய்மொழி தினம். ஆம், 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் நாள் உலக தாய்மொழி தினம். அன்று தாய்மொழிக்காக பாடுபட்டு போராடி மறைந்த மாணவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் தான் இந்த தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. உலகத்தில் உள்ள அனைவரும் இந்த தாய்மொழி தினத்தை கொண்டாடுவார்கள். நமக்கு மிகச்சிறப்பு. தாய்மொழி என்பது, மொழி என்றால் நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு தேவையான கருவிதான் மொழி. விலங்குகளிலிருந்து நம்மளை வேறுபடுத்தக்கூடியது நாம் பேசுகின்ற மொழி. ஒவ்வொருவரும் அவருடைய தாய்மொழியில் தான் அவருடைய எண்ணத்தையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்த முடியும். கருவியாக மட்டுமல்ல, நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது தாய்மொழி. எத்தனை மொழிகள் கற்றிருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், அவருடைய உணர்ச்சிகளை, கோபத்தை, சந்தோஷத்தை, வருத்தத்தை உடனடியாக அவரையும் அறியாமல் அவருக்குள்ளிருந்து வெளிவரக்கூடியது தாய்மொழி தான். ஒரு திரைப்படத்தில் கூட போட்டிருப்பாங்க, வேற்று மொழியில பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் அந்த காவலர் போய் ஒரு அடி கொடுத்தோன்னே இயல்பா அவங்களுடைய தாய்மொழியில் அம்மா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவோம். அப்போ தமிழ் மொழிக்கார அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நம்மளுடைய இரத்தத்தோடு, நம்முடைய மரபோடு, நம் உணர்வுகளோடு கலர்ந்தது நம்முடைய தாய்மொழி. அந்த தாய்மொழி தினத்தை தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலிக்காக நோபல் பரிசு வாங்கினாங்கன்னு சொல்லி தெரியும். அவர் முதலில் எழுதியது அவருடைய தாய்மொழியான வங்க மொழியில் தான். ஏன்னா அவருடைய நம்ம நினைக்கிறத சரியாக வெளிப்படுத்தக்கூடியது நம்ம தாய்மொழியில் தான் வெளிப்படுத்த முடியும். அப்புறம் தான் அதை ஆங்கிலத்தை வெளியிட்டாங்க, அவருக்கு பரிசு கிடைத்தது. இன்று நமது தாய்மொழியான தமிழ் மொழியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த தமிழ் மொழி அவ்வளவு பழமையானது, அவ்வளவு தொன்று தொட்டு வாழ்ந்து வந்தது, தொன்மையான மொழி. உலகத்தில் இன்று இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் தாய் நம் தமிழ் மொழி என்பது முன்னாடி சொல்லப்பட்டது, இப்பொழுது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதைத்தான் நம்ம பாரதியார் நம்முடைய எட்டயபுரத்து கவிஞர் பாரதியார் கூட சொல்லியிருப்பார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவருக்கு நிறைய மொழிகள் தெரியும், பல மொழிகள், கிட்டத்தட்ட ஒரு 10-11 மொழிகள் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பல மொழிகள் கற்றிருந்தால் கூட அவருக்கு இனிமையான மொழி, செழுமையான மொழி, அன்பான மொழி, இசையோடு சேர்ந்த மொழி அப்படிங்கிறது தமிழ் மொழி தான். இந்த தமிழ் மொழி, நம்முடைய தமிழ் மொழியில பல நூல்கள், பல இலக்கியங்கள் இருக்கிறது, நிறைய நூல்கள். நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தெற்கே ஒரு கிட்டத்தட்ட 49 நாடுகள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். குமரி கண்டம் அப்படின்னு இருந்தது, அதில் பக்ரூலி ஆறு, பன்மலை அடுக்கங்கள்லாம் இருந்தன, கடல் கோளால் அழியப்பட்டன. அதற்கு முன்பு பல தமிழ் நூல்கள் இருந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய தமிழ் நூல்களும் எவ்வளவோ இருக்குது, நம்மளால இன்னும் படிக்க முடியல. அதுக்கு முன்பும் பல தமிழ் நூல்கள் இருந்தது. அதிலிருந்து தப்பி பிழைத்த ஒரு சில நூல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. அதில் ஒன்று நம்மளுடைய தொல்காப்பியத்தை சொல்லலாம். நம்ம தமிழ் இலக்கியங்களுக்கும் மற்ற மொழி இலக்கியங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம தமிழ் இலக்கியங்கள் மக்களுடைய வாழ்க்கையை, மக்களுடைய வாழ்வியலை வெளிப்படுத்துவதாக இருக்குது. எந்த நூலை எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ நம்மளுடைய 8 தொகை 10 பாட்டு சங்க நூல்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய காப்பியங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நிகழ்வை, ஒரு கதையை மட்டும் சொல்றதில்லை. அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய காதல், அவங்களுடைய வீரம், அவங்களுடைய ஈகை, அவங்களுடைய விருந்தோம்பல் என்று அத்தனையும் வெளிப்படுத்துவதாக அந்த சங்க இலக்கியங்கள் இருக்கு. இது மற்ற மொழிகளில் இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு 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 நூலை படித்தோம் அப்படின்னா, ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு இலக்கியத்தை படித்தோம் அப்படின்னா, அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை முழுவதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அரசன் அரசிக்கு மட்டும் இல்லை, மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய பேர் என்ன இருந்துச்சு, எந்த இடத்துல இருந்தாங்க, அவங்க இருந்த இடத்துல என்ன தொழில் பண்ணாங்க, எந்த விலங்குகள் அதிகமாக இருந்துச்சு, எந்த பறவைகள் அதிகமாக இருந்துச்சு, எல்லா விதமான விடயங்களையும் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த இலக்கியங்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா. நம்ம இலக்கியங்களை அற இலக்கியம், புற இலக்கியம், அகம் புறம் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அந்த அகத்தை கூட
ஒழுக்கமா சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த களவு ஒழுக்கம், கற்பு ஒழுக்கம், அதை கூட ஒழுக்கமா சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு, அந்த தலைவன் தலைவியை பத்தி சொல்லும்போது கூட பெயர் சொல்ல மாட்டாங்க. சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெயர் சொல்லி அவங்க பெயரை சொல்லக்கூடாது, அது வந்து நாகரிகம் அல்ல அப்படின்னு நம் முன்னோர்கள் அவ்வளவு தெளிவா இருந்திருக்காங்க. நம்முடைய இலக்கியங்கள்ல கதைகளை மட்டும் சொன்னதில்லை, மொழியை பற்றி மட்டும் சொன்னதில்லை. நிறைய மருத்துவர்கள், நம்ம சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய நிறைய நோய்களுக்கான மருந்து நம்ம அந்த காலத்துல தோன்ற தமிழ் மொழியில, தமிழ் நூல்கள்ல நிறைய இருக்குது. இந்த கொரோனாவுக்கு கூட மருந்து அதில் எழுதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நிறைய நோய்களுக்கான மருந்துகள் இருக்கு. நமக்கு இன்னும் சரியாக வாசித்து தெரிந்து கொள்ள இயலவில்லை அப்படிங்கிறதா அதனுடைய உண்மை. அது மட்டும் இல்ல, அறிவியல் பூர்வமாக உலகம் உருண்டை என்பதை நம்ம முன்னோர்கள் முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்க இல்லையா? அது பின்னாடிதான் அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்க. அறிவியல் பூர்வமாக நிறைய விஷயங்களை, நம்முடைய இலக்கணத்தை எடுத்துக்கிட்டா தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு, ஒவ்வொரு எழுத்துக்கள் பிறக்கின்ற இடத்த சொல்லியிருப்பாரு. எப்படி எல்லாம் அந்த உயிர் எழுத்துக்கள் எப்படி பிறக்குது, மெய் எழுத்துக்கள் எப்படி பிறக்குது, உயிரெழுத்துக்கள் பிறக்கின்ற இடம் முயற்சி பிறப்பு அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். இப்படிய தலை, தொண்டை, மூக்கு, மார்பு, எந்தெந்த இடத்துல எந்தெந்த எழுத்துக்கள் பிறக்குது, எந்த முயற்சியினால பிறக்குது. வேற எந்த மொழியிலையும் உலகத்துல இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம தமிழ் மொழியில மட்டும்தான் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார் இல்லையா? ஆ அங்கா புடைய, ஈ அப்படின்னா அந்த இதழ் விரித்தல், ஏ ஊ அப்படின்னா இதழ் குவித்தல். அது எங்க ஆரம்பிக்குது? மெய்யெழுத்துக்கள். அதாவது மெய்யெழுத்துக்கள் கூட வல்லின எழுத்துக்கள் எங்கிருந்து பிறக்குது, இடையின எழுத்துக்கள் எங்கிருந்து பிறக்குது, இடையின எழுத்துக்கள் எங்கிருந்து பிறக்குது, நம்மளுடைய மெல்லின எழுத்துக்கள் மூக்கிலிருந்து, அவ்வளவு தெளிவா சொல்லியிருப்பாரு. எழுத்துக்கள் உச்சரிக்கக்கூடிய அந்த கால அளவு, மாத்திரை, இந்த மாதிரி வேற எந்த மொழியிலும் இருக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்ல, உலகத்துக்கே முதல்ல பொது உடைமையை சொன்னது கூட நம்மளுடைய தமிழ் நூலா தான் இருக்கும் இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாத்துக்கும் முன்னாடி சொன்னது நம்ம தாத்தா கணியன் பூங்குன்றன் தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப உலகத்துக்கே பைபிளுக்கு அடுத்தபடியா நமக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொன்னா நம்ம திருக்குறள் சொல்லலாம் இல்லையா? வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்றோம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு வள்ளுவரை போற்றுறோம். அத்தகைய சிறந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றான திருக்குறளை கொடுத்தது நம்முடைய தமிழ் நூல்கள் தான். இது மட்டும் இல்ல, இந்த இலக்கியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த இலக்கியம் அப்படிங்கக்கூடிய அந்த சஞ்சீவியினாலதான் இன்று சிரஞ்சீவியாக நம்ம தமிழ் மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவு இலக்கியம் சிறப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இலக்கண நூல்கள் பாத்தீங்கன்னா அகத்தியம், தொல்காப்பியம், நன்னூல், இதெல்லாம் நம்ம தமிழ் அப்படிங்கக்கூடிய ஒரு கோவிலை கட்டுக்காக்கக்கூடியதாக இருக்கு, தமிழை வளர்க்கக்கூடியதா இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மொழியில் உள்ள தமிழர்களுடைய நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கக்கூடியது இலக்கியங்கள். அது மட்டும் இல்லை, தமிழ் மொழியை பார்த்தீங்கன்னா மற்ற மொழிகளுக்கும் நம்ம தமிழுக்கும் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, சொல் வளம். தமிழ் மொழியில நிறைய சொல்வளம் இருக்கு. இப்ப ஆங்கிலத்துல லீஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஆனா தமிழ்ல அதற்கு பல பெயர்கள் இருக்கு இல்லையா? நம்மளுடைய இப்போ ஒரு மரத்தினுடைய இலை அப்படின்னா வாழைன்னா வாழை இலைன்னு சொல்றோம். இதே வந்து கரும்பு அப்படின்னா கரும்பு தோகைன்னு சொல்றோம். பனைனா பனை ஓலை அப்படின்னு சொல்றோம். நெல் அப்படின்னா நெல் தாள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இலை அப்படிங்கக்கூடிய அந்த ஒன்று லீஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலா தமிழ்ல பல சொற்கள் இருக்கு. ஏன்னா சொற்களஞ்சியம் நிறைய இருக்கு, தமிழ் சொல்வளம் நிறைய இருக்கு. பொருள்களுக்கு மட்டும் அல்ல. இப்ப பூ அப்படின்னா கூட அந்த போது, மொட்டு, அரும்பு, அப்புறம் விரியக்கூடிய அந்த மலர் அப்படிங்கிற அலர் வரைக்கும் அந்த அந்த அதனுடைய ஒவ்வொரு வகையிலையும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க தமிழ்ல வந்து. அது மட்டும் இல்ல, நம்ம சொல்லக்கூடிய செய்கைகளா இருக்கட்டும். இப்ப சொன்னான் அப்படின்னா சொன்னான், பகன்றான், செப்பினான், கூறினான், நவீன்றான், இந்த மாதிரி நிறைய ஒரு செயலுக்கு பல சொற்கள் இருக்கு, ஒரு பொருளுக்கு பல சொற்கள். ஏன் அப்படின்னா அந்த அளவு வந்து தமிழ் சொற்கள், தமிழ் வளம் வந்து நிறைய, சொல் வளம் வந்து நிறைய இருக்கு நம்ம தமிழ்ல வந்து. பிறமொழி கலப்புகள் இல்லாத மொழிகள் உலகத்தில் இல்லை. எல்லா மொழியிலுமே மற்ற மொழி கலந்துருக்கும். நமக்கு என்ன தெரியும்னா, என்னைக்குமே சேர்த்துதான் என்ன தெரியும்னா, ஆங்கில மொழி கலந்தது மட்டும்தான் நமக்கு நல்லா தெரியும். ஓ, இதெல்லாம் வந்து ஆங்கில சொல் தமிழ்ல கலந்துருக்கு. அவன் பஸ்ஸில் சென்றான் அப்படின்னா பஸ்ஸுங்கிறது ஆங்கில மொழி அப்படின்னு. ஆங்கில மொழி இல்லாமலும் கிரேக்க மொழியா இருக்கட்டும், லத்தீனா இருக்கட்டும், நிறைய மொழிகள்ல கலந்துருக்கு. நம்ம பயன்படுத்தோம். நமக்கு வாணிப ரீதியாகவோ அல்லது வழக்காடு மன்றத்திலேயோ நிறைய மொழிகள். இப்போ ஆரம்பம்னு சொல்றோம், அது தமிழ் மொழி கிடையாது, தொடக்கம் தான் சொல்லணும். இப்படி நமக்கு தெரியாம நிறைய மொழிகள் கலந்துருக்கு தமிழ் மொழியில. மற்ற மொழிகள்லையும் கலந்துருக்கு. ஆனா அதிகமா மற்ற மொழிகளை கலந்ததை விட தமிழ் மொழியில கொஞ்சம் கம்மியா தான் பிற மொழிகள் கலந்து இருக்குது. இப்ப நம்ம தமிழ் மொழியில பிற மொழி சொற்களை எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டா கூட தமிழ் மொழியால் தனித்து இயங்க முடியும். இது உலகில் பல மொழிகளுக்கு முடியாது. நம்ம பெருமையா உலகமே இன்னைக்கு பேசிட்டு இருக்க ஆங்கில மொழியில 99% பிற மொழி சொற்கள் தான் கலந்துருக்குது இல்லையா? கிரேக்கமா இருக்கட்டும், லத்தீனா இருக்கட்டும், தமிழிலிருந்து நிறைய சொற்கள் கூட, கிட்டத்தட்ட இந்த ரைஸ் அப்படிங்கிற வார்த்தை கூட அரிசியிலிருந்து போனதாக தான் நான் புத்தகத்தில் படித்தேன்.
இந்த மாதிரி நிறைய சொற்கள் வந்து கலந்துருக்கு. அதெல்லாம் பிற மொழியிலிருந்து அப்படியே வாங்கி அவங்க இங்கிலீஷ் அதை மாற்றி அப்படி போட்டிருக்காங்க ஆங்கிலத்தில். ஆனால் நமக்கு தனித்து இயங்கக்கூடிய தன்மை நம்ம தமிழ் மொழிக்கு தான் இருக்குது. இன்னொன்று, தமிழ் மொழியில் அந்த பயனிலை சொல்லுன்னு சொல்லணும் இல்லையா? இப்போ வந்து ராமன் பாடம் படித்தான், அந்த படித்தான் ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்ம திணை, பால், எண், இடம் எல்லாத்தையும் சொல்லிடலாம் இல்லையா? உயர்திணையா அக்ரணையா சொல்லிடலாம், ஆண்பாலா பெண்பாலா சொல்லிடலாம், ஒருமையா பன்மையா சொல்லிடலாம், தன்மையா முன்னிலையா படற்கையா சொல்லிடலாம் இல்லையா? எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் ஹி ஏட் அன் ஆப்பிள் அப்படின்னா அந்த ஏட்டுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால அது அவனா அவளா சொல்ல முடியாது. காலத்தை மட்டும்தான் சொல்ல முடியும், வேற எதையும் சொல்ல முடியும். இந்த மாதிரி சிறப்பு உள்ளது வந்து நம்ம தமிழ் மொழி. தமிழ் மொழியில் இன்னொரு சிறப்பு நம்ம தமிழர்களுக்கு என்ன அப்படின்னா, வேற எந்த மொழியிலையும் அந்த மொழியில் அவங்க பேர் வைக்க முடியாது. நம்ம தமிழரசி, தமிழ் செல்வன், தமிழ்ங்கிற வார்த்தையை வச்சு பேர் வைக்கிறோம். வேற எந்த மொழியிலேயாவது அந்த மொழியை வச்சு பேர் வச்சிருக்காங்கன்னா இருக்காது. அவ்வளவு ஒரு பெருமை வாய்ந்த நம்மளுடைய மொழி. நம்முடைய நாமக்கல் கவியரோடு சொல்வார், அமிர்தத்தை கடைந்து எடுத்தா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு முத்து மாதிரி வரக்கூடிய சொல் அப்படின்னா அது வந்து தமிழ் அப்படின்னு சொல்லுவார். தமிழ் மொழி எல்லாரையும் தன்னை நோக்கி ஈர்த்து கொள்ளக்கூடியது. அவ்வளவு ஒரு இனிமையானது. நம்ம படிச்சுட்டோன்னா அப்படி சொக்கி போயிடுவோம். அந்த அளவு ஒரு உணர்ந்து படிச்சா அவ்வளவு நல்லா இருக்கும். வெளிநாட்டிலேருந்து நிறைய வந்தவங்க. நான் வந்து தமிழ் மாணவன் சொன்ன ஜியு போப்பா இருக்கட்டும், திராவிட மொழிகளையும் ஒப்பிலக்கணம் நூல் எழுதின கால்டுவெல்லா இருக்கட்டும், சதுரகராதியை எழுதின நம்முடைய வீரமா முனிவரா இருக்கட்டும், இவங்களெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்து தமிழை படித்து தமிழுக்கு தொண்டு செஞ்சாங்க. இவங்க மட்டும் இல்லை, தமிழ் மொழி மதம் கடந்தது. எல்லா மதத்தினரும் எழுதியிருக்காங்க இல்லையா? நம்முடைய முன்னாடி வந்து இந்து மதமாக இருக்கட்டும், அடுத்து இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், நம்மளுடைய இஸ்லாமிய மதத்துக்காரங்களாக இருக்கட்டும், சமண முனிவர்கள் நிறைய பேர் தமிழுக்கு எவ்வளவோ, எல்லா மொழி உள்ளவங்க, எல்லா மதத்துக்காரங்களும், எல்லா நாட்டவங்களும். ஏன் அப்படின்னா தமிழ்லாம் ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது அவங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த மாதிரி அவங்க வெளிநாட்டுக்காரங்க யார் வந்தாலுமே தமிழ் தன்னை நோக்கி ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. நம்முடைய தமிழ் மொழியை பற்றி நம்முடைய பாரதியார், பாரதிதாசன் நிறைய சொல்லியிருப்பாங்க. அது பாரதிதாசன் கொஞ்சம் கோபாவேசமாகவே சொல்லுவார். கனியிட ஏறிய சுளையும் முற்றி களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழிந்த பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும். இதெல்லாம் எவ்வளவு டேஸ்ட், எவ்வளவு சுவையா இருக்கும். இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் அப்படின்றார். தமிழை உயிராக எவன் ஒருத்தன் தமிழையும் தாய்மொழியையும் நாட்டையும் உயிராக நினைக்கலையோ அவங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. நான் வந்து என்னுடைய அப்பா எனக்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சொல்றேன். அந்த அளவுக்கு தமிழ் மீது அவ்வளவு பற்று கொண்டவர் வந்து பாரதிதாசன். அவர் தான் சொல்வார், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் வந்து எனக்கு உயிர் போன்றது அப்படின்னு சொல்லியிருப்பார். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விட. ஏன்னா அம்மா சொன்னா எல்லாம் கேட்போம், செய்யாதேன்னு. இது மட்டும் அம்மாவே வேணான்னு சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா என்னுடைய தாய், என்னுடைய உயிர் போன்றது என்னுடைய தமிழ் மொழி அப்படின்னு பாரதிதாசனோட சொல்லியிருப்பார் இல்லையா? இவ்வளவு தூரம் எதுக்கு நம்மளுடைய தாய்மொழி தமிழை ஏன் பேணி கேட்கணும்? தமிழ் மொழி இவ்வளவு நாள் வளர்றதுக்கு ஒரு காரணம் தமிழை நிறைய விட்டு கொடுக்க தன்மை, காலத்திற்கு ஏற்க தன்னை மாற்றி கொள்ளக்கூடிய தன்மை தமிழ் மொழிக்கு இருந்தது. ஏன்னா அப்போ உள்ள அதே தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துறது இல்லை. இப்ப நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்கு. அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு எல்லாம் ஏற்ற வகையில் தமிழ் சொற்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி ஒன்று அப்போ கிடையாது. இப்போ நம்ம வந்து தொலைக்காட்சின்னு ஒரு வார்த்தையை நம்ம கொண்டு வரணும். வந்தால்தான் நாம் இந்த காலத்தில் நம்ம அதற்கு ஏற்ற மாதிரி செயல்பட முடியும். இப்போ காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை தமிழ் மொழிக்கு இருக்கு. நாமளும் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஒரு மொழி அழிந்தது அப்படின்னா அந்த ஒரு இனமே அழிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அந்த மொழியை அழிய விடாம நம்ம பாதுகாத்துக்கணும். ஏன்னா மொழி அழிந்தேன்னா அதனுடைய கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கம், வரலாறு எல்லாமே அழிஞ்சு போயிடும். அந்த மொழியை அழியாம நம்ம பாதுகாத்துக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்? இப்ப பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். மற்ற மொழியில படிக்க வேண்டாங்கிறதுல படிச்சு அதில் உள்ள நல்ல விஷயங்களை நம்ம தமிழ் மொழியில நம்ம வந்து மொழி மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். இல்லையா? அழியாத புகழுடைய நிறைய நூல்களை நம்ம இயற்றணும். அப்ப தமிழ் வாழும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதிலோ பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? இது அடுத்தது பாரதிதாசன் கூட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எப்படி எழுதலாம்? எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும். எளிமையா எழுது, எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுது. இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். புதுசா இலக்கணம் ஏற்று, பழைய இலக்கணங்கள் சில நமக்கு சரியா வரலையா, இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு புதிய இலக்கணங்கள் ஏற்று. வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள அவற்றுக்கெல்லாம் பெயர்கள் எல்லாம் கண்டு. வெளி உலகத்துல புதுசா தோணுறதுக்கு புதுசான பெயர் கண்டுபிடி.
இல்லை அப்படின்னா நீ வந்து அதே ஆங்கில வார்த்தையை தமிழுக்குள்ள நீ கொண்டு வர வேண்டியது இருக்கும். எப்படி நம்ம பஸ்ன்னு சொல்றோமோ அந்த மாதிரி. அப்போ ஒன்னொன்னுக்கும் தமிழ்ல புதுசா பெயர்களை கண்டுபிடி. வெளி உலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள அந்த அவற்றினுக்கு எல்லாம் பெயர்கள் எல்லாம் கண்டு நம்ம வந்து தமிழ் செந்தமிழை செழுந்தமிழா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாரதியார் கூட. கவிஞர் வைரமுத்து கூட அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை ஏற்றுங்கள், கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறி உள்ளே புகுத்துங்கள். ஏன்னா இப்பெல்லாம் கரிப்பொறிகளை போயிட்டு 1-0-1-0ன்ற மாதிரி போயிட்டு இப்போ அதுலேயே நம்ம தமிழை கொண்டு வரல அப்படின்னா தமிழ் மொழி இனிமேல் வளர்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாயிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால அந்த கரிகாலனுடைய அந்த கட்டுமான தொழில கூட அது உள்ள நுணுக்கங்கள் கூட கணிப்பொருள் நீங்க ஏற்றுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. முன்னோர் அந்த அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை ஏற்றுங்கள், கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறி உள்ளே புகுத்துங்கள். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, தமிழை ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். இங்கேருந்து ஏவுகணை அனுப்புறோமோ அதுலேயே நம்ம வந்து தமிழர்கள் கண்டுபிடிக்கணும், தமிழர்கள் உழைக்கணும், அறிவியலில் மேம்பட்டு வரணும், அதில் தமிழ் எழுதி நம்ம கோள்களுக்கெல்லாம் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட தமிழ் மொழியை தொடர்ந்து வளரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? தமிழில் நிறைய நூல்கள் எழுதலாம், பாடல்கள் எழுதலாம், கவிதை எழுதலாம். சாதாரண மக்களுக்கு, சாதாரண இருக்கக்கூடிய தமிழ் எல்லாராலையும் இது செய்ய முடியாது இல்லையா. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில தமிழை கொஞ்சம் பயன்படுத்தலாம். நம்ம வீடுகளில் நம்ம குழந்தைகள்லாம் இப்போ ஆங்கில வழி கல்வி படிக்கிறாங்க, அது வந்து மறுக்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு. ஆனால் வீட்டில் பேசும் பொழுது தமிழ் மொழியில் பேச வைக்கலாம் அவங்கள. இப்போ எங்கள் வீட்டில் என் பேரன் இருக்கான், அம்மான்னு தான் கூப்பிடுவான். எப்பமாவது விளையாட்டுக்கு மம்மின்னு கூப்பிட்டா என் பொண்ணு உடனே பிச்சுருவேன் அப்படின்பா. ஏன் அப்படின்னா அம்மான்னு தான் கூப்பிடணும். அப்போ உறவு முறைகளை வந்து அம்மா, அப்பா, அத்தை, மாமான்னு கூப்பிட வைக்கணும். அது வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஆன்டி அங்கிள்னு கூப்பிடுறது வந்து ஒரு ஏதோ ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்றணும், வீடுகளில் அது மாதிரி மாற்றணும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அமெரிக்காவில் உள்ள ஒரு இதய நோய் சிகிச்சை நிபுணர், அவ்வளவு ஒரு பெரிய திறமைசாலி. அவர் வந்து பேசுறாரு. அவர் பேசும்போது அவ்வளவு அழகா தமிழ் பேசுறாரு. அமெரிக்காவில தமிழ்நாட்டுக்காரர் தான், அமெரிக்காவில பிறந்து வளர்ந்தவங்க. அவ்வளவு தமிழ் நூல்களை பத்தி சொல்றாரு, அவ்வளவு பேசுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படின்னா அவர் என்ன சொன்னா, நான் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் அமெரிக்காவாக இருந்தாலும் என்னுடைய பெற்றோர் தமிழர்கள். அவங்க பெரிய இடத்துல வேலை பார்த்தாலும் வீட்டுக்குள்ள வந்த உடனே தமிழ் தான் பேசணும். வேற மொழி பேசினா, ஆங்கிலம் பேசினால் பதில் சொல்ல மாட்டாங்க, சாப்பாடு தரமாட்டாங்க. தமிழ்ல கேளு, நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு தமிழ் நன்றாக பேச வந்தது அப்படின்னு சொன்னார். இதை நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய நம்ம ஒரு பெரிய அறிவாளியா வரணுங்கிற அவசியம் இல்லை. தமிழை சொல்ல வைக்கலாம் பிள்ளைங்களை. இன்னொன்று, சமுதாயத்திலே நம்ம தமிழை பயன்படுத்தலாம். வெளியில போறோம் இல்லையா, நம்ம வந்து இந்த தானியங்கி பண இயந்திரம் சொல்றோம், ஏடிஎம்னு சொல்றோம் இல்லையா. அங்க போய் பணம் எடுக்க போறோம் இல்லையா. பணம் எடுக்கும் போது அங்க 3 மொழிகள் வரும். தமிழ் வரும், ஆங்கிலம் வரும், ஹிந்தி வரும். இதில் நிறைய பேர் அதை எதை தொடுறாங்க அப்படின்னா ஆங்கிலத்தை தான் தொடுறாங்க. ஏன் அதில் நம்ம தமிழை பயன்படுத்தலாமே இல்லையா. தமிழை நிறைய பேர், நானும் பார்க்குறேன், எடுக்கிற இடங்கள்லாம் நிறைய பேர் வந்து ஆங்கிலத்தை தான் தொடுறாங்க. அதில் தமிழை பயன்படுத்தலாம். வங்கியில் போய் நம்ம வந்து பணம் எழுதி கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஓலைகளில் எல்லாம் எல்லாருமே என்ன எழுதுறாங்கன்னா இங்கிலீஷில் தான் எழுதிடுறாங்க. அப்படி ஆங்கிலத்தில் அதில் தமிழில் எழுதலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பழக்கத்தினால கூட அப்படி எழுதலாம் சிலர். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னும் சில நாட்கள், ஏற்கனவே அப்படிதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் சில நாட்களில் இந்த பணம் இயக்கும் இயந்திரத்தில் தமிழை யாரும் பயன்படுத்துவதில்லை. வங்கியில் இதை படிவத்தை நிரப்புவதற்கு தமிழை யாரும் பயன்படுத்துவதில்லைன்னு சொல்லிட்டு அதில் இருந்து தமிழ் நீக்கப்பட்டு விடக்கூடிய அபாயம் கூட வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நம்மளால இயன்ற அளவு நம்ம தமிழை இந்த வழியா அது பயன்படுத்தலாம், அதிகமா இல்லாட்டாலும். அடுத்த தமிழ் மொழியை அதனால் நம்ம நேசிப்போம். அடுத்த தலைமுறையினருக்கு முடிந்த அளவு தமிழை கற்றுக் கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சென்னையில் இருக்காங்க, அவங்க ரொம்ப நாள் வெளியிலே இருந்தவங்க. தமிழ் அவளுக்கு பேச மட்டும்தான் தெரியும், அவன் பையனுக்கு அதுவும் தெரியாது. அவன் என்ன சொல்றாங்கன்னா, எங்கேயாவது நான் வந்து சிறப்பு வகுப்பு வச்சாவது என் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஏன்னா என் தமிழ்ல சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் புரியலை அப்படின்ற. அவ்வளவு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்கு அந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி. அதனால எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.